அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நாம பாட்னா சிட்டியுடைய இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனான தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் 12296 சங்கமித்ரா சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். एक्सप्रेस दानापुर से चलकर पंडित दीनदयाल उपाध्याय जंक्शन. தானாபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல மொத்தமா 5 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. பிளஸ் 1A அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ப்ரீபெய்டு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. இந்த தானாபூர் ஸ்டேஷன்ல இருந்து பாட்னா ஜங்ஷன் பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. நம்ம தலைவன் உள்ள பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல அரைவ் ஆகிட்டு இருக்காங்க. வண்டி வந்த உடனே உள்ள போய் எல்லா ஷாட்டையும் எடுத்துடணும், டைமே கிடையாதுங்க. ஜென்ரல் கோச்சுக்குள்ள இங்கேயே இடம் கிடையாதுங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. உள்ள பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ங்க, யாருக்குமே சீட்டு கிடைக்காது போல. இதுல நீங்க தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போறதுக்கு 630 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. இதுல நீங்க தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போறதுக்கு 5985 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இந்த ட்ரெயின்ல ஏசில டிராவல் பண்ணாதான் நல்லா இருக்குங்க. செகண்ட் ஏசி சூப்பர் சில்லா இருக்குங்க. இதுல நீங்க தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போறதுக்கு 3550 rupees ஃபேர் ஆகுதுங்க. சங்கமித்ரால இதுக்கு முன்னாடி தேர்ட் ஏசி எக்கானமி கோச் இருந்ததுங்க. இப்போ அதை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக தேர்ட் ஏசி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு 2470 rupees ஃபேர் ஆகுதுங்க. நாம இன்னைக்கு திரும்பவும் சேலஞ்சிங்கா ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க டிராவல் பண்ண போறோம். ஸ்லீப்பர்ல நீங்க தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போறதுக்கு 995 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. கோச் நல்லா நீட்டா வந்திருக்கு. போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சங்கமித்ராவுடைய கோச் கம்போசிஷன் 1 LPR, 1 SLRD, 1 pantry car, 4 general, 7 sleeper class, 5 third AC, 2 second AC, 1 HA1 இருக்குங்க. அதுல ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. சங்கமித்ராவை தானாபூர்ல இருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ லாலாகுடா ஷெட்டோடைய WAP7ங்க. சங்கமித்ரால நிறைய பேர் டிக்கெட் எடுக்காம ஏறுவாங்க, அப்படி இல்லைனா ஸ்லீப்பர்ல ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏகப்பட்ட செக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி உள்ள நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சு. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு. தானாபூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு ஆரா ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆரா வந்த உடனே பார்க்கலாங்க. அப்பா ஸ்டார்ஸ் எடுத்த உடனே என்ன ரன்னுங்க, 130ல ஓவர் டேக்கிங் வேறங்க. 39 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆரா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ARA. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நாம இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற கோச் S1ங்க. S1ல 79 சைடு ஒயர் கிடைச்சிருக்கு. கிராசிங் வர பக்கமா கிடைச்சிருக்குங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நாம தான் இன்னைக்கு முன்னாடி இருக்கோங்க. அண்டர் சொக்கு பக்கத்துலயே இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கிடைக்குது, இல்லைன்னா பின்னாடி கிடைக்குதுங்க. ஆக்சுவலா இந்த வண்டியில மொத்தம் 7 ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க. ஆனா அங்க எங்கேயுமே சீட்டு கிடைக்காது. நம்மளுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி, இங்க எங்கேயாவது தான் கிடைக்குங்க. कटिहार नवगछिया किशनगंज के रास्ते कमाख्या जंक्शन को जाने वाली இப்போ குரூப்பா உள்ள செக் பண்ண வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 1 2 3 வந்துகிட்டே இருப்பாங்க. இனி அப்படி கொத்து கொத்தா பிடிக்கிறாங்க இந்த வண்டியில எல்லாரையும்.
107 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பக்சர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BXR. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதோட நமக்கு பீகார் முடிவுக்கு வருதுங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. பாருங்க இவ்வளோ பேர் ஏறுறாங்க. ரிசர்வேஷன் பேசஞ்சர்லாம் இல்லைங்க, எல்லாம் அட்ரஸோடு தான். பாருங்க ஏறு உள்ள ஏறு. சங்கமித்ராவுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2681 கிலோமீட்டருங்க. மொத்தம் 44 ஹவர்ஸ்ல SMBT பெங்களூர் போய் சேருது. மொத்தம் 34 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை தானாப்பூர்ல இருந்து நைட்டு 8:15 PM எடுப்பாங்க. அங்கிருந்து 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:10 PM SMBT பெங்களூர் போய் சேருதுங்க. இந்த பக்சர் சிட்டி பாத்தீங்கன்னா கங்கை ஆத்தம் கரையிலேயே இருக்குங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா உத்தரப்பிரதேசம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீகார் வந்துருங்க. கரெக்டா பார்டர்லயே இருக்கு இந்த சிட்டி. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சிக்னல் போட வச்சு கிளம்பலாம். சங்கமித்ரால டிடி வந்து டிக்கெட்டை செக் பண்ணிட்டாருங்க. டிக்கெட்டை செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்க்கு ஃபைனும் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் 144 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தில்டார் நகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DLN. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எத்தனை வண்டி விட்டாலும் கூட்டமாக தாங்க போகும். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சவுத்தில் இருக்கிற நாகர்கோவில் கன்னியாகுமரி போல தாங்க. எவ்வளோ ட்ரெயின் விட்டாலும் பத்தவே பத்தாது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல ஓடுற எல்லா ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா அந்தியோதய மாதிரி தாங்க இருக்கும். எதுவுமே பெருசா ரிசர்வேஷன்லாம் கிடையாது. இவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லா வண்டியும் கூட்டமாக தான் போகும். இப்ப அடுத்து வர போற 2 பெரிய ஸ்டாப்பிங்க அடுத்தடுத்து பாத்திரலாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிடி வந்துட்டு போனாருங்க. இப்ப உடனே பாத்தீங்கன்னா ஸ்குவாடு வந்திருக்காங்க செக் பண்றதுக்கு. செக் பண்ணி எல்லாருக்கும் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செக் பண்ணி என்ன ஃபைன் போட்டாலும் சரி உள்ளே தான் இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு வண்டியில. ஸ்டார்ஸ் வெல்கம் டு உத்தரப்பிரதேஷ். இதை போன ஸ்டேஷன்லேயே சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ தாங்க சொல்கிறேன். 201 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DDU. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 7 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அப்பா ஸ்டார்ஸ் முன்னாடி அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் ஏறும்னு சொல்லிட்டு. எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி அண்டர்சோக்கு ஏற வேண்டிய கூட்டங்க. ஆனா அங்க சுத்தமா இடம் இல்லை. ஸோ எல்லாரும் இதுலதான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு வண்டி. இந்த பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இந்த ட்ரெயினை ஏறுவாங்க. ஏன் தெரியுமா? இங்க இருந்து 18 கிலோமீட்டர்ல வாரணாசி இருக்குங்க. வாரணாசில இருந்து சென்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரெயின் கிடையாது. ஆனா அங்கிருந்து இங்க வந்துட்டா இங்கிருந்து சங்கமித்ரா பாத்தீங்கன்னா டெய்லி ரன் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட மக்கள் இதுல ஏறுவாங்க. ஸ்லீப்பர் ஏசின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஏறுவாங்க. இந்த தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே பெரிய மார்ஷலிங் யார்டு இருக்குங்க. ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் அதாவது கூட்ஸ் ட்ரெயினை ஹேண்டில் பண்ற மிகப்பெரிய மார்ஷலிங் யார்டு இருக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 12.5 கிலோமீட்டருங்க அதோடைய லென்த். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்ஷலிங் யார்டுங்க. गाड़ी नंबर 12296 दानापुर से बेंगलुरु वाया सतना, मैहर, कटनी, जबलपुर।
344 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிரயாக்ராஜ் சியோக்கி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PCOI. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு இங்க இருந்து பைபாஸ் லைன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா நமக்கு பிரயாக்ராஜ் ஜங்ஷன் கொடுக்கல, இங்க ஸ்டாப்பிங் கொடுத்து இங்கே பைபாஸ் பண்றாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா போய் தூங்க போறாங்க. காலையில ஜபல்பூர்ல இருந்து பிளாக கண்டினியூ பண்றேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது கூட முடியலங்க. காலு கீழே மேல சீட்டு கடையில பாத்தீங்கன்னா பாலை மாதிரி உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பு எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க வண்டி. அப்பா உள்ள தாங்க முடியல. வழியெல்லாம் டோர் கிட்ட எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். வெல்கம் டு மத்திய பிரதேஷ். 704 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜபல்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JBP. இங்கே 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நைட்டு டானாப்பூர்ல ஏறின கூட்டம் காலையில கட்னி வர வரைக்கும் வண்டி உள்ள அப்படி இருந்துச்சுங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட தூங்குறதுக்கு. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இனிஷியலா சென்னையில இருந்து பட்னா வரைக்கும் ரன் ஆயிருக்குங்க. சென்னையில இருந்து ஒன்லி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. 1:30 PM அங்க இருந்து எடுப்பாங்களாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயினை தூக்கி யஷ்வந்த்பூருக்கு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா KSR பெங்களூருக்கு மாத்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2022ல SMVT பெங்களூரு ஓபன் பண்ண பிறகு 24/8/2022ல இருந்து இந்த ட்ரெயினை KSR பெங்களூர்ல இருந்து SMVT பெங்களூருக்கு மாத்திட்டாங்க. 26ல இருந்து பாத்தீங்கன்னா தானாப்பூர்ல இருந்து வர வண்டியை SMVT பெங்களூருக்கு டெர்மினலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலையில டிஃபன் சாப்பிடணும்னா இங்க எதுவுமே கிடைக்காதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள பேண்ட்ரி கார்லயே வெறும் சமோசா தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஜபல்பூர்லயே பாத்தீங்கன்னா மூக்கடலை விற்கிறாங்க. வெறும் அவிச்ச மூக்கடலை தான், அதுல வேற எதுவுமே இருக்காது. கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இங்க காலையில எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நான் மத்தியானத்துக்கு மேல ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறேன். Your kind attention please. Train number 1229 Sanghamitra Superfast Express. காலையில நல்லா அழகா விடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேல நம்ம எல்லாத்தையுமே சூப்பரா கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் இந்த vlogல பார்க்கலாங்க.
788 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நரசிங்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NU. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்க நரசிங்பூர்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்லயே அதிகமா சோயா பீன்ஸ் விளைய வைக்கிறாங்க. ஸோ சோயா பீன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருங்க. அதே போல வெள்ளத்துக்கும் இங்க ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூமை பாருங்க. பா என்ன அழுக்குங்க. பா உள்ள ஃபுல்லா சிகரெட்டை பிடிச்சி செம்ம நாத்தடிக்குது. உள்ள ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. கிளீன் பண்ணானுங்களா இல்லையானே தெரியலங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோடைய ஹாக்கிங் இருக்கு பாருங்க. சும்மா அப்படி தெரிக்குதுங்க. நம்ம முன்னாடி வேற இருக்கு இல்லையா, சும்மா சூப்பரா கேக்குது. இங்க நிறைய பேர் வேப்பங்குச்சியில தான் பல் வளர்க்குறாங்க. வண்டி பாருங்க சிக்னல்ல நின்ன உடனே போயிட்டு வேப்பங்குச்சி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சி எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிப்பாரியா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PPI. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மத்திய பிரதேச மாநிலத்தோடைய ஒரே ஒரு ஹில் ஸ்டேஷனான குயின் ஆஃப் சாத்புரா அப்படின்னு சொல்லப்படுற பஞ்ச்மார்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 55 கிலோமீட்டரில் இருக்குங்க. சாத்புரா ரேஞ்சில் இருக்கு. அதுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிப்பாரியா தாங்க.
தலைவன் எர்ணாகுளம் பாட்னா வண்டி உள்ள வருதுங்க. இதுவும் இந்த வண்டி போலவே ஒரு பயங்கரமான வண்டிங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் இடி. இங்க 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய அண்டர்சர்வ் கோச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இட்டார்சியில் உள்ள இடமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக போயிட்டு இருக்கு. இட்டார்சியோட பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்டை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. ஆனால் அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப பாவங்க. மதியானம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இட்டார்சியில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே உங்களுக்கு கேட்டரிங் இருக்குங்க. அதே போல் பேட்ரி கார்லேயே உள்ள சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம ட்ரெயினோடைய பேரு சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். சங்கமித்ரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசோக பேரரசோடைய பொண்ணுங்க. அவங்களுடைய பேரை தான் இந்த ட்ரெயினுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அசோக பேரரசு பார்த்தீங்கன்னா பாட்டலிபுத்ராவை தான் ஆண்டாங்க. சங்கமித்ரா அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது சமூகத்தின் நண்பன் அப்படின்னு பேருங்க. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸுக்கு நண்பனாக இருக்கு, ரிசர்வ் பண்ணவங்களுக்கு எதிரியா இருக்குங்க. இட்டார்சியில் மதியானம் சாப்பிட்றதுக்காக ஹிந்திக்காரங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டா பிரியாணி வாங்கியிருக்காங்க. 60 ரூபாயா. முட்டை மட்டும் தான் நல்லா இருந்தது, அந்த குழம்பே நல்லா இல்லை, படி கேவலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் சாப்பிட முடியுமா பாருங்க. பாவம் அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ए भाई हाँ अंडा बिरयानी पूरा अंडा बिरयानी बेस्ट था भैया। एक थोड़ा भी अच्छा नहीं था। ओनली 60 रुपीज़ में 2 पीस एक दिया था और थोड़ा राइस था, वो भी पूरा बेस्ट हो गया। थोड़ा भी अच्छा नहीं था, पूरा खराब है। पूरा खराब है, पूरा बेस्ट हो गया, फेंक दिया। பேண்ட்ரி காரில் சேல்ஸ் பண்ணுற வெஜ் மீல்ஸுங்க. சாப்பாடு, ரொட்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது. இந்த பக்கம் தால், அங்கே பன்னீர் சப்ஜி இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 130. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டிங்களா? வாங்க இப்போ இட்டார்சி நாக்பூருடைய காட் செக்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோரா டோங்கரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GDYA. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா நாம காட் செக்ஷன் டனல் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். இந்த கோரா டோங்கரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தாங்க. இந்த காட்டில் இருந்து தேக்கு மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரெயினில் ஏற்றி வடநாட்டுக்கு அனுப்புவாங்க. இதனால் இந்த கோரா டோங்கரி ரொம்ப ஃபேமஸுங்க. இது ஒரு ஃபேமஸ் டீக் ஹப்புங்க. இந்த ட்ரெயினில் செக்கர்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து எல்லாருக்குமே ஃபைன் போடுறாங்க. ஆனால் அது அவங்களுடைய பையை ரொப்புறதுக்கு தானே தவிர நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக கிடையாதுங்க.
1055 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பேட்டூல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZU. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும், 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதோட நமக்கு மத்திய பிரதேசம் முடிவுக்கு வருதுங்க. காலையிலேருந்து நாம இந்த செக்ஷனை கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பூவை பார்த்துருப்பீங்க. அந்த பூவோடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு போன அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் vlogலயே சொல்றாங்க. ஸோ அந்த பூவோடைய பேரை யார் கரெக்டாக கீழே கமெண்ட்ல சொல்றீங்கன்னு பார்க்குறாங்க. இட்டார்ச்சில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எக் மசாலா வாங்கியிருக்கேங்க. கூட 5 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அப்பளம் இருக்குது, சேலட் இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குங்க. சாப்பிட தட்டு கூட கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாக்பூர் வந்த உடனே பார்க்கலாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு மகாராஷ்டிரா. 1247 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NGP. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கு. 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதோட இந்த vlog ஃபர்ஸ்ட் பார்ட்டா எண்டுக்கு வருதுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இதே போல சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.